ஃப்ரேம் பண்ற ஹைபோதசிஸை டெஸ்ட் பண்றதுக்கான முக்கியமான ரீசன் என்ன அண்ட் எதுக்காக இதெல்லாம் பண்றோம் அப்படின்றதுக்காக ஒரு கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் நல் ஹைபோதசிஸ் டெஸ்டிங் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா தான் எரர்ஸ் புரியும். இந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா தான் எதுக்காக ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் பண்றோம், பி வேல்யூனா என்ன, ஒரு அனாலிசிஸ்லையும் ப்ராக்டிக்கலா நம்ம என்ன பண்றோன்றது உங்களுக்கு புரியும். ஸோ இந்த கான்செப்ட் புரியல அப்படின்னா நடுவில் எப்போ வேணாலும் ஸ்டாப் பண்ணி கேளுங்க. ரெடி டு எக்ஸ்பிளைன் அகைன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ரிசர்ச் ப்ராப்ளம், சிம்பிளான ஒரு ப்ராப்ளமே எடுத்துப்போம். நம்ம சைக்காலஜிலேருந்து எடுக்கணும்னு கூட அவசியம் இல்லை. இப்போ ஒரு ஸ்பெசிஃபிக் ஒரு ட்ரிங்க் இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ ஒரு ஸ்பெசிஃபிக் ட்ரிங்க் இருக்கு, அந்த ட்ரிங்க்கை எடுத்தா வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுப்போம். ரொம்ப ஜென்ரலா டே டு டே லைஃப் ப்ராப்ளம்லேயே பார்த்துப்போம். ஒரு ஸ்பெசிஃபிக் ட்ரிங்க் இருக்கு, ஒரு ஹெர்பல் ட்ரிங்க்னு வச்சுப்போம். அந்த ஹெர்பல் ட்ரிங்க்கு எடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பா வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுப்போம். இப்போ இதை கரெக்டா தப்பா அப்படின்னு நான் ஒரு ரிசர்ச் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறேன். நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 50 பேரை நான் எடுத்துக்கிறேன். 50 பேர், அவங்க எல்லாரோட வெயிட்டுமே 100 kgs இருக்குன்னு வச்சுப்போம். அவங்கள நான் 2 குரூப்பா பிரிக்கிறேன். 25 பேர் ஒரு குரூப், இன்னொரு 25 பேர் ஒரு குரூப் அப்படின்னு. இப்போ இந்த 25 பேரோட எல்லாருக்குமே 100 kgனா அவங்களோட ஆவரேஜ் வெயிட் 100 kg தான் இருக்கும். இங்கேயும் அவங்களோட ஆவரேஜ் வெயிட் 100 kg தான் இருக்கும். இந்த 25 பேருக்கு வந்து அந்த ஹெர்பல் ட்ரிங்கை நான் கொடுப்பேன். எவ்ரி சிங்கிள் டே அந்த ஹெர்பல் ட்ரிங்க். இந்த 25 பேருக்கு அந்த ஹெர்பல் ட்ரிங்க் இல்லை, வெறும் வாட்டர், நார்மல் வாட்டர். அண்ட் 2 பேருமே சேம் டயட் அண்ட் சேம் எக்ஸசைஸ் ஃபாலோ பண்றாங்க. இதே மாதிரி இவங்களை வந்து ஒரு 3 months பண்ண சொல்றோம். 3 months கழிச்சு மறுபடியும் அதே 25 பேருக்கு நான் வெயிட் செக் பண்றேன். ஆவரேஜ் வெயிட் அவங்களுக்கு எவ்வளோ இருக்கு இந்த 25 பேருக்கும் இந்த 25 பேருக்கும். ஸோ ஆவரேஜ் வெயிட் இவங்களுக்கு இப்போ 100 kgல இருந்து 90 kgs வந்துருச்சுன்னு வச்சுப்போம். இவங்களுக்கு 95 kgs வந்திருக்கு. இப்போ 2 பேருக்கு இங்க எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்கு வெயிட், ஆவரேஜ் வெயிட், ட்ரிங்க் எடுத்தவங்க ட்ரிங்க் எடுக்காதவங்களுக்கு? 5 kg difference. 5 kgs டிஃபரன்ஸ் இருக்கு. இப்போ நான் கண்ணை மூடிட்டு இந்த ட்ரிங்க்னால தான் இந்த 5 kg எக்ஸ்ட்ரா, அப்போ இந்த ட்ரிங்க் கண்டிப்பா எஃபெக்டிவா இருக்கும்னு சொல்ல முடியுமா? என் ரிசர்ச் மூலியமா இதை நான் கன்க்ளூட் பண்ண முடியுமா? No, sir. எதனால நோ? மேபி அவங்க எக்ஸசைஸ் பண்ணியிருந்திருக்கலாம். இல்லையே, சேம் டயட் சேம் எக்ஸசைஸ்னு சொல்லிட்டோம். ஓகே, சயின்டிஃபிக்கா சொல்லுங்க, ஒய் நோ? எதனால என்னால இந்த ட்ரிங்க்னால மட்டும்தான் சொல்ல முடியாது இப்போ இந்த பாயிண்ட்ல, இந்த 5 கிலோ டிஃபரன்ஸ்ன்றதை மட்டும் வச்சு? So psychological factors like stress அதெல்லாமே improve ஆகும். டு பி ஸ்பீக்கிங் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரிசர்ச் ஆஸ்பெக்ட், இந்த 5 kg அப்படின்றது மியர்லி ஒரு சான்ஸ்னால கூட வந்திருக்கலாம். மியர்லி வெறும் சான்ஸ்னால கூட வந்திருக்கலாம். might be any extraneous factor or purely by chance. By chance in the sense, இப்போ நான் மறுபடியும் இதே மாதிரி வேற ஒரு செட் ஆஃப் குரூப் 25 பேர்னு எடுத்து மறுபடியும் இந்த மாதிரி ரிசர்ச் பண்றேன் அப்படின்னா ப்ராபப்ளி இங்க 25 kg வரலாம், இங்க 90 kg வரலாம், ஆர் 2 பேருக்குமே 90 kg வரலாம், ஆர் 2 பேருக்குமே 95 kg வரலாம். ஸோ பியூர்லி பை சான்ஸ்னால கூட இந்த டிஃபரன்ஸ் வந்திருக்கலாம் இல்லையா? அப்போ அந்த சான்ஸ் ஃபேக்டரை அவாய்ட் பண்றதுக்காக பண்றது தான் நல் ஹைபோதசிஸ் டெஸ்டிங். ஹைபோதசிஸ் டெஸ்டிங் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இப்போ இதையே வந்து ஒரு ஹைபோதசிஸ் ஃப்ரேம் பண்ணணும்னா என்ன ஃப்ரேம் பண்ணுவோம்? நல் ஹைபோதசிஸ் என்னன்னு ஃப்ரேம் பண்ணுவோம்? இந்த ரிசர்ச் ப்ராப்ளம்க்கு ஒரு ஸ்பெசிபிக் ஹெர்பல் ட்ரிங்க், ஒரு ட்ரிங்க் வெயிட் லாஸ்க்கு யூஸ் ஆகும் அப்படின்றதுக்கு ஒரு நல் ஹைபோதசிஸ் ஃப்ரேம் பண்ணுங்களேன். என்ன ஃப்ரேம் பண்ணுவோம்? there is no significance between the herbal drinking water and weight loss or intake of. There is no significant impact of herbal water on weight loss on or drinker. weight loss. இப்போ இந்த நல் ஹைபோதசிஸ் டெஸ்டிங் அப்படின்றதே என்ன அப்படின்னா, இப்போ அங்க ஒரு டிஃபரன்ஸ் வந்தது இல்லையா, 5 kg. இந்த 5 kgன்றது ரா ஸ்கோர், எனக்கு கிடைச்ச ரா ஸ்கோர்.
இப்போ இருந்தா நல் ஹைபோதசிஸ் டெஸ்டிங்கோட ஒரு கீ ஆஸ்பெக்ட் வரப்போகுது. அஸ்யூமிங் மை நல் ஹைபோதசிஸ் இஸ் ட்ரூ. எழுதி கூட அஸ்யூமிங் மை நல் ஹைபோதசிஸ் இஸ் ட்ரூ. அஸ்யூமிங் மை நல் ஹைபோதசிஸ் ட்ரூனா இங்க எதை அஸ்யூம் பண்றோம்? லைக் ட்ரிங்க் வந்து அந்த வெயிட் லாஸ் ஒரு இம்பாக்ட் பண்ணலன்ற. அஸ்யூமிங் மை நல் ஹைபோதசிஸ் ட்ரூனா இந்த ட்ரிங்க் வெயிட் லாஸ்ல எந்த வித இம்பாக்டும் பண்ணாதது உண்மையா இருக்கும் பட்சத்துல வாட் இஸ் த சான்ஸ் ஆஃப் கெட்டிங் திஸ் 5 kg டிஃபரன்ஸ்? அப்படின்னு செக் பண்றது தான் நல் ஹைபோதசிஸ் டெஸ்டிங். அப்ப ஆக்சுவலா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம நல் ஹைபோதசிஸ் பார்க்கும்போது ஜி ஸ்கோர் அப்படின்னு ஒண்ணு பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? இது எல்லாமே தான் ஜி ஸ்கோர். இப்போ மறுபடியும் இங்க கூட எடுத்துட்டு வந்து வச்சுக்கிறேன். assuming my null hypothesis is true, what is the chance of getting the difference 5 kg அப்படின்றதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, எடுத்த உடனே இப்போ சப்போஸ் நான் என்ன ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் அங்க யூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னோ, மோஸ்ட் ப்ராபப்ளி இங்க நம்ம டி டெஸ்ட் தான் யூஸ் பண்ணுவோம். நம்ம அது ஸ்டாட்ஸ் படிக்கும் போது இன்னும் கிளியரா பார்ப்போம் எதுக்கு என்னென்ன டெஸ்ட் யூஸ் பண்ணுவோம். டி டெஸ்ட் யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ரா ஸ்கோரை ஜி ஸ்கோருக்கு கன்வெர்ட் பண்ணணும் நம்ம. இப்போ எனக்கு 5 kgன்றது ஒரு ரா ஸ்கோர் எனக்கு கிடைச்சது. அதை நான் ஜி ஸ்கோருக்கு கன்வெர்ட் பண்ணணும். எப்படி கன்வெர்ட் பண்ணுவேன் அப்படின்னா, ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் போட்டாலே நம்மளுக்கு ஜி ஸ்கோருக்கு கன்வெர்ட் பண்றதுக்கு சாஃப்ட்வேரே பண்ணி கொடுத்துரும். அண்ட் மேனுவலா பண்ணோம்னா லாக் புக் வச்சும் நம்ம பண்ணலாம். இப்போ சப்போஸ் அந்த ஜி ஸ்கோர் வந்து 2.9 அப்படின்னு வருதுன்னு வச்சுப்போம். இங்க எந்த இடத்துல 2.9 வரும்? இங்க வரும் இல்லையா? 3க்கு கொஞ்சம் கிட்ட. Yes, sir. டோட்டலா எவ்வளவு பர்சன்டேஜ் நம்ம பார்த்தோம்? Total 100. சோ அப்போ இது வரைக்கும் கிட்டத்தட்ட எவ்வளவு பர்சன்டேஜ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு? ஞாபகம் இருந்ததுன்னா இது வரைக்குமே நமக்கு 84 வரும். 99% கிட்ட வந்துரும் இங்க. Yeah. அப்போ பேலன்ஸ் இங்க எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கு? 99 பாயிண்ட் சம்திங்கே வந்துரும். வெறும் 0.0 சம்திங் பர்சன்டேஜ் தான் இங்க இருக்கும் இல்லையா? சோ இப்போ இந்த ஜி ஸ்கோர் 2.9 அப்படின்றது இங்க பிளாட் ஆகுறது எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா, the chance of getting this difference assuming my null hypothesis is true. ஒருவேளை உண்மையிலே அந்த ட்ரிங்க்குக்கு எந்தவித எஃபெக்ட்டுமே இல்லை அப்படின்னா, the chance of getting this difference is only this much. அப்போ கண்டிப்பா இவ்ளோ ஒரு ரேரான சான்ஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இவ்ளோ ஒரு ரேரான சான்ஸ் வந்து அடிக்கடி நடக்க வாய்ப்பு இருக்கா? 0.01. அப்போ என்னோட நல் ஹைபோதசிஸ் ட்ரூ கிடையாது அப்படின்னு அதை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க வித் சயின்டிபிக் எவிடன்ஸ். என்ன எவிடன்ஸ் அப்படின்னா, இதுதான் அந்த எவிடன்ஸ். we are simply playing with probability. ஒருவேளை என்னோட நல் ஹைபோதசிஸ் உண்மையா இருக்கும் பட்சத்துல இந்த 5 கிலோ டிஃபரன்ஸ் பிட்வீன் 2 குரூப்ஸ் வர்றதுக்கான சான்ஸ் எவ்வளோனா ரொம்ப ரொம்ப லோ சான்ஸ். ஸோ அப்படி ஒரு சான்ஸ் வந்து வெறும் லக்குனால நடக்கிறதையோ இல்ல வெறும் பியூர்லி சான்ஸ்னால நடக்கிறதோ ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால என் நல் ஹைபோதசிஸ் உண்மையா இருக்க சான்ஸே இல்லை. ஸோ நல் ஹைபோதசிஸ் தப்புனா ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன ஃப்ரேம் பண்ணி வச்சிருப்போம்? ஆல்டர்னேட் ஹைபோதசிஸ் ஒன்று ஃப்ரேம் பண்ணி வச்சிருப்போம். அதை நம்ம ரீடைன் பண்ணிப்போம். எதனால அதை ரீடைன் பண்றோம்னா, இதை ரிஜெக்ட் பண்றதுனால. அண்ட் முக்கியமான இங்க ஒரு வேர்டு கொடுத்துருப்பாங்க. என்ன வேர்டு கொடுத்துருக்கோம் நம்ம? there is no significant.
ஸோ அதை தான் இங்க ஸ்டாட்டிஸ்டிக்கல் எவிடன்ஸ் வச்சு பார்க்குறோம். இந்த 5 கிலோ அப்படின்ற டிஃபரன்ஸ் சிக்னிஃபிகண்ட் டிஃபரன்ஸா இல்ல நெக்லிஜிபிள் டிஃபரன்ஸா? ஜி ஸ்கோர் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் நம்பர்ஸ்ல வந்தது, லைக் வெறும் இவ்வளவுதான் சான்ஸ் இருக்கு அப்படின்னா அது சிக்னிஃபிகண்ட் டிஃபரன்ஸ். இப்போ இதே கேஸ்ல ஹைப்போதெட்டிக்கலி ஜி ஸ்கோர் 209 வரல, 0.5 வந்துருச்சுன்னு வச்சுப்போம். 0.5னா இங்க எங்க பிளாட் பண்ணுவோம்? இந்த இடத்துல பிளாட் பண்ணுவோம். இப்போ இதே மாதிரி டிஃபரன்ஸ் வரதுக்கு சான்ஸ் எவ்வளவு இருக்கு? இவ்வளவு சான்ஸ் இருக்கு. இப்போ நான் என்னோட நல் ஹைபோதசிஸ் ட்ரூவா இருக்கும் பட்சத்துல இந்த மாதிரி டிஃபரன்ஸ் ஸ்கோர் வரதுக்கு சான்ஸ் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா நிறைய சான்ஸ் இருக்கு. இவ்வளவு சான்ஸ் இருக்கு. ஸோ இவ்வளோ சான்ஸ் இருக்கிற விஷயத்துல நான் ஒரு ரிஸ்க் எடுக்க முடியுமா? அதாவது நான் வெயிட் லாஸ்க்குன்னு ஒரு ட்ரிங்கை தயார் பண்ணி அது விற்க போறேன். எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் த டைம் இது ஒர்க் ஆகும்னா கிட்டத்தட்ட ஒரு 40% ஆஃப் த டைம் இது ஒர்க்கே ஆகாது அப்படின்னு சொல்லி நான் விற்க முடியுமா? No. அப்போ assuming my null hypothesis is true, the chance of getting the same 5 kg difference is very high. நான் அந்த டிஃபரன்ஸ் கிடைக்கிறது வெறும் பை சான்ஸ்னாலே கிடைக்கிறது வெரி ஹை. அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா என்னோட நல் ஹைபோதசிஸை ரீடைன் பண்ணிப்பேன். ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்கலி நல் ஹைபோதசிஸ் டெஸ்டிங்ன்றது இப்படிதான் பண்ணுவாங்க. எனக்கு கிடைக்க போற ஒரு டிஃபரன்ஸ் ஆர் ரா ஸ்கோர், அந்த டிஃபரன்ஸ் சிக்னிஃபிகண்ட் டிஃபரன்ஸா இல்ல நெக்லிஜிபிள் டிஃபரன்ஸா? இது பண்றதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, ஒருவேளை அதே குரூப் எடுத்து நான் பண்றேன்னு வச்சுக்கோங்க, 2 குரூப் 25 பேர் இந்த ட்ரிங்க் கொடுத்து இந்த ட்ரிங்க் இல்லாம 3 மாசம் கழிச்சு இவங்க 90 கிலோ ஆயிட்டாங்க, இவங்களும் 90 கிலோ ஆவறதுக்குமே வாய்ப்பு இருக்கு. ஆர் 2 பேருமே 95 வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆர் இங்க வெறும் 90 இவங்க அதே 100ல இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆர் ட்ரிங்க் சாப்பிட்டு அவங்க வெயிட் அதிகமாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. there are n number of possibilities purely in terms of chance itself. வெறும் சான்ஸ். இந்த சான்ஸ்ன்றது எதை மீன் பண்ணுதுன்னா, உங்ககிட்ட வந்து இந்த கார்ட்ஸ் இருக்கும் இல்லையா, 52 டெக் இருக்கிற கார்ட்ஸ், அந்த கார்ட்ஸை ஷஃபிள் பண்ணிட்டு ஏதாவது ஒரு கார்டு எடுத்தீங்கன்னா அந்த கார்டு வந்து குயினா இருக்கிறதுக்கு எவ்வளவு சான்ஸ் இருக்கு? எவ்வளவு ப்ராபபிலிட்டி? குயின் ஆஃப் ஹார்ட்ஸா இருக்கிறதுக்கு எவ்வளவு ப்ராபபிலிட்டி இருக்கு? எவ்வளவு சான்ஸ்ன்னு சொல்லுவாங்க? 1/52ன்னு சொல்லுவாங்களா? 52 வாட்டி கார்டு எடுத்தோம் அப்படின்னா அதுல ஒரு கார்டா தான் குயின் ஆஃப் ஹார்ட்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்லுவாங்களா? நீங்க ஸ்கூல்ஸ்ல ப்ராபபிலிட்டி நம்ம படிச்சப்ப இப்படி சொல்லி கொடுத்துருப்பாங்க, கார்ட்ஸ் வச்சு 52 வாட்டி டிராப் பண்ணனா அதுல ஒரு வாட்டி இது கியூனா வரதுக்கு கண்டிப்பா சான்ஸ் இருக்கு அப்படின்ற அதே ஃபேக்டர் தான் இங்கேயும். அண்ட் முக்கியமா இதை எதுக்காக நார்மல் கர்வ்ல நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றோம்? நார்மல் கர்வ் நல்ல ஏதோ ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு சொல்லியிருந்தேன் நான். எக்ஸாக்ட்லி, பாப்புலேஷன். இப்போ நான் இங்க எவ்வளவு சாம்பிள் எடுத்திருக்கேன்னா 25 தான் எடுத்திருக்கேன். உண்மையான ரிசர்ச் பண்ணும்போது நிறைய எடுப்பாங்க. இப்போ உலகத்துல இருக்க எல்லாருக்குமே நான் அந்த வெயிட் லாஸ் ட்ரிங்க் கொடுத்து செக் பண்றது சாத்தியமான விஷயமா? உலகத்துல இருக்க எல்லா ஒபீஸ் பீப்புளுக்குமே இல்ல ஓவர் வெயிட் No, பீப்புளுக்குமே sir. பண்ண முடியாது. அப்ப இந்த நார்மல் கர்வ் வச்சு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, என்னோட சாம்பிள இந்த பாப்புலேஷனோட கம்பேர் பண்ணி பாக்குறேன். ஒருவேளை இதே ரிசர்ச்ச நான் 100 வாட்டி ரிப்ளிகேட் பண்றேன் 100 டிஃப்ரெண்ட் பீப்புளோட அப்படின்னா, இந்த மீன் ஸ்கோர், இந்த ஜி ஸ்கோர் வந்தது இல்லையா, அது எதை டினோட் பண்ணுது அப்படின்னா, ஒருவேளை ஜி ஸ்கோர் 99% கிட்ட வந்தது, வெறும் 1% தான் சான்ஸ் இருக்கு அப்படின்னா, இதே ரிசர்ச்ச நான் 100 தடவை 100 விதமான சாம்பிள்ல பண்ணி பார்த்தேன் அப்படின்னா 99 தடவை எனக்கு இதே ரிசல்ட் தான் வரும். மேபி ஒரு வாட்டி வேணா இந்த ரிசல்ட் வராம போறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு டினோட் பண்றது தான் இந்த இடத்துல வரதுக்கான அந்த 1% சான்ஸ் ஆர் 0.01% சான்ஸ். இதே தான் 1000 வாட்டி நான் அந்த ரிசர்ச்சை பண்ணாலும் 1,00,000 வாட்டி அந்த ரிசர்ச்சை பண்ணாலும் 99% ஆஃப் த டைம்ஸ் எனக்கு சேம் ரிசல்ட்ஸ் தான் வரும் அப்படின்னு சொல்றது தான் நல் ஹைபோதசிஸ் டெஸ்டிங். அதுக்காக தான் நம்ம ரிசர்ச்ல ஹைபோதசிஸ் ஃப்ரேம் பண்றோம். அதுக்காக தான் நல் ஹைபோதசிஸா ஃப்ரேம் பண்றோம். எஃபெக்டே இல்லை அப்படின்னா இதே மாதிரி ரிசல்ட் வரதுக்கு எவ்வளவு சான்ஸ் அப்படின்னு பாக்குறதுக்காக. சோ இது புரிஞ்சுதா? யாருக்காவது புரியாம இருக்கா? புரியலன்னா நான் இன்னொரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்றேன்.
காம்ப்ளிகேட்டட் ஆகும். Okay. சரி, இப்போ லெட்ஸ் அசியூம் தட் நீங்க வந்து ஒரு டீச்சரா போறீங்க. 2 செக்ஷன் இருக்கு. ரிசர்ச் மெத்தடாலஜி சொல்லி கொடுக்கறதுக்காக போறீங்க 2 செக்ஷனுக்கு. எக்ஸ்ட்ரேனியஸ் ஃபேக்டர்ஸ், எக்ஸ்ட்ரேனியஸ் வேரியபிள்ஸ் அது எல்லாத்தையும் விட்டுருங்க. இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் அசியூம் 2 கிளாஸ்ல இருக்கவங்களுக்கும் சேம் ஐக்யூ, சேம் லெவல் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், சேம் லெவல் எல்லாமே சேமாக தான் இருக்கு. செக்ஷன் ஏ, செக்ஷன் பி அப்படின்னு போறீங்க. இந்த கிளாஸ்க்கு ரிசர்ச் மெத்தடாலஜி நீங்க சொல்லி தரீங்க வித் எக்ஸாம்பிள்ஸ், பிபிடிஸ், இன்டராக்டிவா சொல்லி தரீங்க. இந்த கிளாஸ்க்கு ட்ரெடிஷ்னல் மெத்தடா மொனோட்டோனஸா எந்தவித பிபிடிலாம் யூஸ் பண்ணாம அப்படியே ஓரலா சொல்லி தரீங்க. இப்போ நீங்க ஒரு ரிசர்ச்காக தான் இதை பண்றீங்க. எந்த டீச்சிங் மெத்தட் வந்து உண்மையிலே எஃபெக்டிவ் அப்படின்னு நீங்க தான் பண்றீங்க உங்களோட டீச்சிங்ல. இந்த கிளாஸ்லயும் 30 பேர் இருக்காங்க, இந்த கிளாஸ்லயும் 30 பேர் இருக்காங்க. இந்த பாயிண்ட் வரைக்கும் புரிஞ்சுதா? ரிசர்ச்காக 2 குரூப் வச்சிருக்கீங்க. இங்க வேற விதமான ஒரு டீச்சிங் மெத்தட், இங்க வேற விதமான ஒரு டீச்சிங் மெத்தட், இன்டராக்டிவ் டீச்சிங் மெத்தட், மோனோட்டோனஸ் டீச்சிங் மெத்தட். இந்த பாயிண்ட் வரைக்கும் புரிஞ்சுதா? எஸ் சார். இப்போ செமஸ்டர் எக்ஸாம் வருது, ஆர் நீங்களே ஏதாவது ஒரு டெஸ்ட் வைக்கிறீங்க. அந்த டெஸ்ட் வந்து அவுட் ஆஃப் 100. அந்த அவுட் ஆஃப் 100க்கு எவ்வளோ மார்க் அவங்க எடுக்கிறாங்க அப்படின்னு நீங்க பாக்குறீங்க. அந்த எவ்வளோ மார்க் எடுக்கணும்னு பாக்குறதுல ஆவரேஜ் எடுக்கிறீங்க, அந்த 30 பேரோட ஆவரேஜ். இப்போ இன்டராக்டிவா நீங்க சொல்லி கொடுத்துருக்கீங்கல்ல, இந்த கிளாஸோட ஆவரேஜ் வந்து 75 அப்படின்னு வருது, இந்த கிளாஸோட ஆவரேஜ் வந்து 65 அப்படின்னு வருது. இப்போ 2 கிளாஸ்க்கும் ஆவரேஜோட டிஃபரன்ஸ் எவ்வளோ வருது? 10 சார். 10 மார்க். இப்போ இந்த 10 மார்க்ஸ் டிஃபரன்ஸ்ன்ற இந்த ரா ஸ்கோரை வச்சு என்னால கண்ணை மூடிக்கிட்டு என்னோட டீச்சிங் மெத்தட், இந்த டீச்சிங் மெத்தட் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட முடியுமா? ஆஸ் பர் ரிசர்ச் இதுதான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட முடியுமா? சொல்லிட முடியுமானா முடியாது. எதனால அப்படின்னா இது பியூர்லி பை சான்ஸ்னால கூட நடந்திருக்கலாம். பியூர்லி பை சான்ஸ் இந்த சென்ஸ், இப்போ ஒரு காயின் இருக்கு இல்லையா, ஹெட் அண்ட் டைல்னு 2 இருக்கும். நீங்க 10 தடவை ஸ்பின் பண்ணீங்க, டாஸ் பண்ணீங்க அந்த காயினை அப்படின்னா எத்தனை தடவை ஹெட், எத்தனை தடவை டெய்ல் வரதுக்கு சான்சஸ் அதிகம்? பேஸ்ட் ஆன் ப்ராபபிலிட்டி. 1. 5 ஹெட் 5 டெய்ல் வரதுக்கு சான்சஸ் அதிகமா? சான்ஸ் இருக்கு அதிகமா? ஆர் 6 ஹெட் 4 டெய்ல், ஆர் Yes, sir. 6 டெய்ல் 4 ஹெட் இப்படிலாம் வரதுக்கு சான்சஸ் அதிகம். 10மே டெய்லா வரதுக்கு சான்சஸ் இருக்கா இல்லையா? No, sir. சான்சஸே இல்லையா? இருக்கு சார். Chances ரொம்ப லெஸ் சார். பட் இட் இஸ் பாசிபிள், ரைட்? ஓகே. அதே மாதிரி இந்த டிஃபரன்ஸும் பியூர்லி பை சான்ஸ்னாலையும் வந்திருக்க சான்சஸ் இருக்கா இல்லையா? இருக்கு சார். இப்போ எப்படி 10 டெய்ல் வரது வந்து வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி, பட் இட்ஸ் நாட் பாசிபிள். பாசிபிள் இல்ல, அது பாசிபிள். இட்ஸ் a possible. பாசிபிள், ரைட்? 10 வராம போறதுக்கு சான்ஸே இல்லைல்ல. 100% Yes, ஷூரா sir. சொல்ல முடியுமா 10 டெய்ல் வரவே வராது அப்படின்னு? நோ சார், சொல்ல முடியாது. சொல்ல முடியாது. there is always a chance, right? பட் டீச்சிங்ல it is there, but our effort also differ to the teaching. கரெக்ட், அதை தான் நானும் சொல்றேன். ஜஸ்ட் பிகாஸ் உங்க டீச்சிங்னால மட்டும்தான் இந்த டிஃபரன்ஸ் வந்துதா இல்ல பியூர்லி பை சான்ஸ்ன்றது உங்களுக்கு எப்படி தெரியும்? ஹவு வில் யூ டேக் தட் கேம்பிள்? எவிடன்ஸ் இல்லாம. என்ன எவிடன்ஸ்? பியூர்லி பை சான்ஸ்னால கூட இருக்கலாம் இல்லையா? அந்த தெரிஞ்சுக்கிறதுக்காக, அதை ஷியூரிட்டி எடுத்துக்கிறதுக்காக தான் நல் ஹைபோதசிஸ் டெஸ்ட் பண்றோம். இப்போ இதுக்கு நல் ஹைபோதசிஸ் ஃப்ரேம் பண்ணணும்னா என்ன பண்ணுவோம்? எப்படி பண்ணலாம்? இது நீங்க தான் சொல்லணும் எனக்கு. டீச்சிங் மெத்தட்னு வச்சுக்கோங்க அந்த வேரியபிள். டீச்சிங் மெத்தட், இன்னொரு வேரியபிள் மார்க்ஸ். இப்போ நல் ஹைபோதசிஸ் என்னன்னு ஃப்ரேம் பண்ணுவோம்? Again, there is no significance Okay. between impact on teaching method of the. Okay. And let me give you another tip, especially in terms of framing hypothesis. Always we have to follow, there will be no significant. There will Because நம்ம ஃப்ரேம் பண்ற டைம்ல நமக்கு தெரியாது. இன் டர்ம்ஸ் ஆஃப் ரிசர்ச் ரைட்டிங் ஆஸ்பெக்ட், நம்ம ஃப்ரேம் பண்ணும்போது நம்ம இன்னும் ரிசர்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணல. பிகாஸ் ப்ராப்ளம் ஸ்டேட் பண்ண உடனே ஹைபோதசிஸ் ஃப்ரேம் பண்ணிடுவோம். ஸோ தேர் வில் பி நோ சிக்னிஃபிகண்ட் இம்பேக்ட் ஆஃப் டீச்சிங் மெத்தட் ஆன் மார்க்ஸ் அப்படின்னு நான் ஃப்ரேம் பண்ணிட்டேன்.
இப்போ என்னோட கிளியரான ஒரு கோல் என்ன அப்படின்னா, இந்த 10 மார்க்ஸ் டிஃபரன்ஸ்ன்றது பியூர்லி பை சான்ஸ்னால வந்துதா இல்ல என்னோட டீச்சிங் மெத்தட்னால தான் வந்துதா அப்படின்னு நான் ஒரு ஷூரிட்டி எடுக்கணும். எந்த ஷூரிட்டி? அதுவுமே வந்து ஷியோரா சொல்ல முடியாது. சான்ஸ், வெரி லெஸ் சான்ஸா இல்ல அதிகமான சான்ஸா? இப்போ நம்ம ஹெட் ஆர் டெயில் பார்த்தோம் இல்லையா? இப்போ நான் உங்ககிட்ட கேட்டோன்னே நீங்க சொல்றீங்க எதனால 10மே டெய்லா வரதுக்கோ இல்ல 10மே ஹெட்டா வரதுக்கோ வெரி லெஸ் சான்ஸ் நீங்க சொல்றீங்க. பிகாஸ் இட் இஸ் ஈஸிலி டெஸ்டபிள், ரைட்? இப்போ உங்க கையில ஒரு காயின் இருந்ததுன்னா கூட நீங்க 10 வாட்டி டாஸ் பண்ணி பாத்துரலாம் இல்லையா? 10 வாட்டி டாஸ் பண்ணி பாத்துரலாம் இல்லையா? பார்த்தாலே தெரிஞ்சிடும் இல்லையா? Yes. ஹை சான்சஸ் எவ்வளவு. இது எதுவுமே நம்மளால அப்படி பண்ண முடியாது. அதுக்காக ஸ்டாட்டிஸ்டிக்கலா பண்றது தான் இந்த நல் ஹைபோதசிஸ் டெஸ்டிங். 10 தடவை நான் டாஸ் பண்ணா என்ன வரும்ன்றதை என்னால 10 தடவை பண்ணாலே பண்ணி பார்த்துட முடியும். இப்போ இதே விஷயத்த 1 lakh டைம்ஸ் ஒரு காயினை நான் டாஸ் பண்ணேன் அப்படின்னா எத்தனை தடவை டெய்ல் வரும் எத்தனை தடவை ஹெட் வரும்னு கேட்டா உங்களால சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது இல்லையா? 1,00,000 தடவை ஒரு காயினை நான் டாஸ் பண்ணேன் அப்படின்னா அதுல எத்தனை வாட்டி டெய்ல் வரும் எத்தனை வாட்டி ஹெட் வரும்ட்டு. ஸோ No, அது sir, சொல்ல முடியாது. ஸ்டாட்டிஸ்டிக்கலா நான் ட்ரை பண்ணி பார்க்கறதுக்காக தான் நல் ஹைபோதசிஸ் டெஸ்டிங் பண்ணலாம். அதுக்குமே பண்ணலாம். எப்படி பண்ணலாம்னா பேஸ்ட் ஆன் அட்லீஸ்ட் 10 ட்ரையல்ஸ் ஆர் 120 ட்ரையல்ஸை நான் அதை சாம்பிளா வச்சுக்கிட்டு அதை நான் பாப்புலேஷனோட கம்பேர் பண்ணியும் பண்ணலாம். இதை சாம்பிள் இதை பாப்புலேஷன் வச்சுக்கிட்டு அதே தான் இங்கேயும் பண்றோம். இப்போ நம்ம இப்போ எப்படி அந்த காயினுக்கு பண்ணோமோ அதே தான் இங்கேயும் பண்றோம். என்னால 100% என்னோட டீச்சிங் மெத்தனால தான் இந்த 10ன்ற டிஃபரன்ஸ் வந்துதா இல்ல பியூர்லி பை சான்ஸ்னால வந்துதா? அதாவது இந்த டீச்சர் அப்படின்ற ஒருத்தவங்களே தூக்கிட்டாலும் இங்க இருந்து ரிசர்ச் மெத்தடாலஜி நடத்துறதுக்கு யார் வந்தாலும் எந்த மெத்தட்ல டீச் பண்ணாலும் இந்த கிளாஸ் எப்பயும் 75 தான் எடுக்கும், இந்த கிளாஸ் எப்பயும் 65 தான் எடுக்கும் அப்படின்னா அப்போ என்னோட டீச்சிங் மெத்தட் தான் இந்த மார்க் அதிகமா வந்தது காரணம் என்னால சொல்ல முடியாது இல்லையா? ஹைபோதெட்டிக்கலி ஸ்பீக்கிங். ஒருவேளை இந்த டீச்சர் அப்படின்ற ஒருத்தவங்களே நான் தூக்கிட்டேன், டீச்சிங்கே இல்ல, அப்பயுமே இந்த குரூப் 75 இந்த குரூப் 65 தான் எடுக்கும்னா இட் கேன் பியூர்லி ஹேப்பன் பை சான்ஸ் இட் செல்ஃப்ல. நான் என்னோட டீச்சிங் மெத்தட் தான் சொல்ல முடியாது இல்லையா? அதுக்காக பண்றது தான் நல் ஹைபோதசிஸ் டெஸ்டிங். அஸ்யூமிங் மை நல் ஹைபோதசிஸ் இஸ் ட்ரூ. ஒருவேளை என்னோட நல் ஹைபோதசிஸ் ட்ரூவா இருந்ததுன்னா நோ சிக்னிஃபிகண்ட் இம்பாக்ட் அப்படின்றது ட்ரூவா இருந்தது அப்படின்னா வாட் இஸ் த சான்ஸ் ஆஃப் கெட்டிங் திஸ் டிஃபரன்ஸ் அப்படின்னு நான் பார்க்கறதுக்காக யூஸ் பண்றதா நல் ஹைபோதசிஸ் டெஸ்டிங். அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா இது எனக்கு கிடைச்ச ரா ஸ்கோர். இது மட்டும் கிடையாது, நீங்க ட்ரக் டெஸ்ட்டுக்காக ரிசர்ச் பண்ணாலோ கோரிலேஷன் ரிசர்ச் பண்ணாலோ எதுக்கு ரிசர்ச் பண்ணாலும் ஒரு பியூரான ஒரு டிஃபரன்ஸ் வரும். அதுக்கு கிடைக்கிற எனக்கு ஸ்கோர் தான் ரா ஸ்கோர். இதை நான் ஒரு ஸ்டாண்டர்ட் ஸ்கோருக்கு கன்வெர்ட் பண்ணுவேன். அது என்ன ஸ்டாண்டர்ட் ஸ்கோர் ஆனாலும் இருக்கலாம், ஜி ஸ்கோர், டி ஸ்கோர், ஸ்டெனைன் ஸ்கோர், எதுவாக வேணாலும் இருக்கலாம். இந்த கேஸ்ல நார்மல் கர்வ்ல ஜி ஸ்கோர் தான் மோஸ்ட்லி நம்ம பண்ணுவோம். ஜி ஸ்கோருக்கு நான் கன்வெர்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இது மோஸ்ட்லி எப்பயுமே வேல்யூ எப்படி வரும்னா இந்த 4 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ல இருந்து இந்த 4 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ல தான் மோஸ்ட்லி வேல்யூ வரும். அதை தாண்டி போகாது. ஏன்னா அதை தாண்டி போச்சுன்னா 0.0001% மாதிரி போகும். ஸோ மோஸ்ட்லி 4 to 4ன்ற வேல்யூ தான் வரும். ஒருவேளை என்னோட ஜி ஸ்கோர் 3 இல்ல க்ளோஸ் டு 3 2.96 அப்படின்லாம் வந்தது அப்படின்னா அது எதை டினோட் பண்ணுது அப்படின்னா the chance of getting this difference assuming my null hypothesis is true. ஒருவேளை உண்மையிலே டீச்சிங் மெத்தடுக்கும் மார்க்குக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாம டீச்சிங் மெத்தட் மார்க்கை இம்பாக்ட் பண்ணாம இருந்தது அப்படின்னா நான் சொன்னேன் இல்லையா அந்த ஃபேக்டர் தான், இந்த டீச்சர்ன்ற ஃபேக்டரே நான் ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னாலும் இதே டிஃபரன்ஸ் வர்றதுக்கு எவ்வளோ சான்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டா தட் இஸ் வெரி 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 லெஸ். 0.05 0.01% கம்மியா தான் நடக்குது. அப்படி அப்படின்னா அப்ப நான் கான்ஃபிடென்ட்டா சொல்லலாம் இல்லையா அப்ப என்னோட டீச்சிங் மெத்தட்னால தான் இந்த டிஃபரன்ஸ் வந்திருக்கு அப்படின்னு. அவ்வளோ ரேரான ஒரு சான்ஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப 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 கம்மி. இப்போ அந்த ஹெட் ஆர் டெய்ல் எக்ஸாம்பிள்ல சொல்லணும் அப்படின்னா ஒரு இடத்துல கேம்பிள் பண்ண போறாங்கன்னு வச்சுப்போம். அந்த யார் டாஸ் பண்றனோ அவன் டாஸ் பண்ணா மட்டும் அது 10 டெய்ல் ஈஸியா விழுது. அப்போ நம்ம என்னன்னு சொல்லுவோம்? வேற யாராவது டாஸ் பண்ணா அந்த 10 டெய்ல் விழல. அந்த கேம்பிளிங்ல இருக்கிற ஒரே ஒரு ஆள் 10 வாட்டி டாஸ் பண்ணா 10 டெய்ல் வருது. அடுத்த வாட்டி நான் இப்போ 10 8 வரும் பாருன்னு சொல்லிட்டு 10 வாட்டி டாஸ் பண்ணா 10 8 வருது. அப்ப நம்ம என்னன்னு சொல்லுவோம்? luck or chance. சீட் பண்றாங்கன்னு சொல்ல மாட்டோமா? Mm. ஒரு Yes, பர்டிகுலர் sir, சொல்லுங்க. பர்சன் மட்டும் நான் ஸ்பின் பண்ணா வர மாட்டேன் அவன் பண்ணா மட்டும் வருதுன்னா அவன் சீட் பண்றான்னு சொல்லுவோம் இல்லையா? Yes. ஏன்னா இது நடக்கிறதுக்கு அஃப்கோர்ஸ் 10 டெய்ல் வர்றதுக்கு சான்ஸே இருந்தாலும்
நீ பண்ணும்போது மட்டும் எப்படி வருது? அப்ப நீ சீட் பண்றேன்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அவ்வளோ ரேரான சான்ஸ் உனக்கு மட்டும் எப்படி நடக்குது அப்படின்ட்டு. அதே தான் இங்கேயும் இம்ப்ளை பண்றோம். அவ்வளோ ரேரான சான்ஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. அப்போ என்னோட டீச்சிங் மெத்தட் தான் அதுக்கு காரணம் அப்படின்னு நம்மளும் ஒரு சின்ன கேம்பிள் தான் எடுக்கிறோம். பட் அந்த கேம்பிள் இஸ் வித் வெரி வெரி லெஸ் ப்ராபபிலிட்டியில தான் அந்த கேம்பிள் எடுக்கிறோம். அதனால தான் நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட் படிக்கும்போது சயின்டிஃபிக் ரியலிசம்னு ஒன்று பார்த்தோம். அதில் என்னன்னு பார்த்தோம்? 100% எப்பயுமே ட்ரூன்னு நம்மளால சொல்ல முடியாது. தெர் இஸ் ஆல்வேஸ் அ மைன்யூட் அமௌண்ட் ஆஃப் சான்ஸ் தட் இட் மைட் நாட் பி ட்ரூ. என் டீச்சிங் மெத்தட் உண்மையிலே எஃபெக்டிவா இல்லாம போறதுக்கு தெர் இஸ் ஆல்வேஸ் அ மைன்யூட் சான்ஸ். அதனால தான் ரிசர்ச்ல எப்பயுமே ஒரு வேர்டு யூஸ் பண்ணவே மாட்டாங்க. ப்ரூவ்ட் அப்படின்ற வேர்டு ரிசர்ச்ல நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது. சிபிடி 100% டிப்ரெஷனை குயர் பண்ணிடும் எந்த ரிசர்ச் பேப்பர்லயும் சொல்ல மாட்டாங்க. சைக்கோதெரப்பி 100% எஃபெக்டிவ் எந்த ரிசர்ச் பேப்பர்லயும் சொல்ல மாட்டாங்க. கேன்சருக்கு கீமோதெரப்பி 100% எஃபெக்டிவ் எந்த ரிசர்ச் பேப்பர்லயும் சொல்ல மாட்டாங்க. There is no guarantee, there is nothing called proved in science. They will always say we have evidence, very high chance, high probability, we have empirical evidence for this அப்படின்றதா சொல்லுவாங்களே தவிர, or this study concludes அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர, this proves அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ண மாட்டாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் we are playing with chance. அந்த சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கா இல்ல ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கா அப்படின்றது இட் டிபெண்ட்ஸ் ஆன் நீங்க எந்த பர்சன்டேஜ்ல சூஸ் பண்ண போறீங்க அப்படின்றது. இதுதான் நல் ஹைபோதசிஸ் டெஸ்டிங். இது வரைக்கும் புரிஞ்சுதா? why we do null hypothesis testing and எதுக்காக அதை நார்மல் கர்வோட கம்பேர் பண்றோம் அப்படின்னு. So this is what null hypothesis testing is.